வார்த்தைகள் வெறும் சத்தம் கிடையாது, அது ஒரு மேஜிக். அதை நீங்க அப்படியே ஏத்துக்கிட்டு உங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா அது அவனோட விஷத்தை நீங்க குடிச்சதுக்கு சமம். மற்றவங்க உங்களை பத்தி என்ன பேசினாலும் என்ன செஞ்சாலும் அது உங்களை பொறுத்தது கிடையாது. பர்ஃபெக்டா பண்ண முடியலனா கூட பரவாயில்ல, ஆனா இந்த 4வது ரூலை மட்டும் நீங்க விடாம பிடிச்சுக்குங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி, உங்க வாழ்க்கைய ஒரே வாரத்துல ஏன் ஒரே நாள்ல மொத்தமா மாத்தக்கூடிய ஒரு மேஜிக் ஃபார்முலா கிடைச்சா எப்படி இருக்கும்? அதெல்லாம் படத்துலதான் பாஸ் நடக்கும் அப்படின்னு சொல்றீங்களா? நிஜமாவே அப்படி ஒரு மேஜிக் ஃபார்முலா இருக்கு. பழங்கால டோல்டெக் ஞானத்தை வச்சு டான் மிகுவல் ரூயிஸ் எழுதின தி 4 அக்ரிமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான புத்தகத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம மனசுல இருக்கிற தேவையில்லாத பயம், கவலை, குற்ற உணர்ச்சி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எப்படி ஒரு சுதந்திரமான மகிழ்ச்சியான வாழ்க்கைய வாழ்றதுன்னு வெறும் 4 சிங்கிள் ரூல்ஸ்ல இந்த புக்கு சொல்லி தருது. அதை தான் நாம இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா வந்து என்னோட பேர் சிவக்கண்ணன். நான் ஒரு உளவியல் ஆலோசகர். நான் இந்த சேனல்ல மோட்டிவேஷனல் மற்றும் உளவியல் சார்ந்த கருத்துக்களை உங்க கூட பகிர்ந்துட்டே இருப்பேன். இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த புத்தகத்தில் சொல்ற முதல் அக்ரிமெண்ட் இதுதான், பி இம்பெக்கபிள் வித் யுவர் வேர்ட். அதாவது உங்க வார்த்தைகளில் நேர்மையாகவும் நாணயமாகவும் இருங்கள். மனிதர்களாகிய நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆயுதம் நம்மளுடைய வார்த்தைகள். வார்த்தைகள் வெறும் சத்தம் கிடையாது, அது ஒரு மேஜிக். உங்களோட ஒரு வார்த்தையை வச்சு ஒருத்தரோட வாழ வைக்கவும் முடியும், அதே வார்த்தையை வச்சு ஒருத்தரை வீழ்த்தவும் முடியும். நம்ம தினமும் மற்றவங்களை பத்தி பேசுற புறம் பேசுதல், காசிப் அப்படிங்கிறது இருக்க, அது ஒரு பிளாக் மேஜிக் மாதிரி, அது ஒரு கம்ப்யூட்டர் வைரஸ் மாதிரி. ஒரு சின்ன உதாரணம், ஒரு அம்மா ஆபீஸ்ல டென்ஷனா வீட்டுக்கு வராங்க. அவங்க சின்ன பொண்ணு அழகா பாடிட்டு இருக்கா. ஆனா டென்ஷன்ல அவங்க அம்மா, நீ பாடுறது நல்லாவே இல்ல, உன் குரல் சகிக்கல, வாயை மூடு அப்படின்னு கத்துறாங்க. அந்த பொண்ணு மனசுல நம்ம குரல் உண்மையிலே நல்லா இல்லை போல அப்படின்னு ஒரு நெகட்டிவ் எண்ணம் பதிஞ்சிடுது. அதுக்கப்புறம் அவ பாடுறதையே நிறுத்திடுறா. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன வார்த்தை ஒரு குழந்தையோட திறமையே இங்க சாகடிச்சிடுது. அதனால உங்க வார்த்தைகளை மத்தவங்களை காயப்படுத்தவோ இல்ல உங்களை நீங்களே தாழ்த்தி பேசிக்கவோ தயவு செய்து பயன்படுத்திக்காதீங்க. எப்பவும் பாசிட்டிவான உண்மையான வார்த்தைகளை பேசுங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். அதே மாதிரி தான் ஒரு கிராமத்துல ஒரு மனிதன் இருந்தான். அவனுக்கு கோபம் வந்தா வாய்க்கு வந்தபடி எல்லாரையும் திட்டுவான், பிறரை பத்தி தப்பு தப்பா பேசுவான். ஒரு நாள் அவனது தவறான வார்த்தைகளால் அவனுடைய மிக நெருங்கிய நண்பன் மனம் முடிஞ்சு ஊரை விட்டே போயிடுறான். தன்னுடைய தவற உணர்ந்த அந்த மனிதன் ஒரு ஞானிகிட்ட போறாரு. நான் பேசிய வார்த்தைகளை எப்படி திரும்ப பெறுறது அப்படின்னு அழுதுகிட்டே கேட்கறான். அப்ப அந்த ஞானி அவங்ககிட்ட ஒரு மூட்டை நிறைய பறவைகளோட இறகுகளை கொடுத்து ஊர்ல இருக்கிற நடு ரோட்ல போட்டுட்டே வா அப்படின்னு சொல்றாரு. அவனும் அப்படியே செய்யறான். அடுத்த நாள் அந்த ஞானி அவனை திரும்ப கூப்பிட்டு, நேத்து அந்த சாலைகளை இறகுகளை போட்டுட்டே வந்திய, இப்போ போய் அந்த இறகுகள் எல்லாத்தையும் மீண்டும் இந்த மூட்டையில சேகரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அவன் மறுபடியும் சாலையில போய் அந்த இறகுகளை போய் தேடி பார்க்கறான். அவனால எந்த ஒரு இறகும் பார்க்க முடியல. எல்லாமே காற்றுல அடிச்சு எங்கேயோ போயிடுச்சு. அவனால ஒரு இறகு கூட திருப்பி எடுக்க முடியல. வெறுங்கையோட அந்த ஞானிகிட்ட போய் நிக்கிறான். அப்போ அந்த ஞானி சொல்றாரு, வார்த்தைகளும் அப்படித்தான். உன் வாயில் இருக்கும் வரை அது உனக்கு அடிமை. காற்றில் பறக்க விட்டு விட்டால் அது பிறர் மனதை காயப்படுத்திய பின் உன்னால் அதை திரும்ப பெறவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. சோ நம்ம சும்மா விளையாட்டுக்கு சொல்ற ஒரு வார்த்தை கூட இன்னொருத்தரோட வாழ்க்கைய அழிக்கலாம். அதனால பேசும்போது வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுங்க. 2வது ரூல், இது நமக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரூல். டோன்ட் டேக் எனிதிங் பர்சனலி. எதையும் தனிப்பட்ட ரீதியில் எடுத்துக்கொள்ளாதீர்கள். ரோட்ல போறப்ப யாரோ ஒருத்தர் நம்மளை பார்த்து ஏய் லூசு அப்படின்னு திட்டுறாருன்னு வச்சுப்போம். நம்ம உடனே டென்ஷன் ஆகி என்னை எப்படி அவன் சொல்லலாம் அப்படின்னு நாள் முழுக்க நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ணுவோம். மற்றவங்க உங்களை பத்தி என்ன பேசினாலும் என்ன செஞ்சாலும் அது உங்களை பொறுத்தது கிடையாது, அது அவங்களுடைய மனநிலையை பொறுத்தது. அவன் அன்னைக்கு ஏதோ கோவத்துல இருக்கான், அவனோட உலகத்துல அவன் ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கான், அதை உங்க மேல கொட்டுறான். அதை நீங்க அப்படியே ஏத்துக்கிட்டு உங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா அது அவனோட விஷத்தை நீங்க குடிச்சதுக்கு சமம். அதே மாதிரி யாராவது உங்களை நீ சூப்பர் அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்ல நீ ஒரு தண்டம் அப்படின்னு சொன்னாலும் சரி, அதை பர்சனலா எடுத்துக்காதீங்க. உங்க மதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா போதுமானது. மற்றவங்களுடைய அபிப்பிராயங்கள் உங்களை பாதிக்கவே கூடாது. இந்த ரூலை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா உங்க வாழ்க்கையில பாதி நிம்மதி
இப்பவே வந்துடும். இப்படித்தான் கௌதம புத்தர் தன்னுடைய சீடர்களோட ஒரு கிராமத்தின் வழியா நடந்து போயிட்டே இருக்காரு. அங்க இருந்த ஒரு மனிதனுக்கு புத்தரின் போதனைகள் பிடிக்கல. அவன் புத்தரை நோக்கி ஓடி வந்து கேவலமான வார்த்தைகளால புத்தரை கடுமையா திட்டுறான். புத்தர் இப்போ அமைதியா முகத்துல ஒரு புன்னகையோட அதெல்லாம் கேட்டுட்டே இருக்காரு. அவன் திட்டி முடிச்சு கலைச்ச பிறகு புத்தர் அவனிடம் மென்மையான ஒரு கேள்வி கேட்கிறாரு. தம்பி, இப்ப நீ ஒரு அன்பளிப்பு, அதாவது கிஃப்ட் யாருக்கா கொடுக்கற, ஆனா அதை வாங்க அவர் மறுக்கிறாருன்னா இப்ப அந்த பரிசு யாருக்கு சொந்தம் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த மனிதன், நான் தான் கொடுத்தேன், ஆனா அவர் வாங்கலையே, அப்போ அது என்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. புத்தர் இப்போ புன்னகையோட சொல்றாரு, அதே போலதான் நீ இப்போது எனக்கு கொடுத்த கோபத்தையும் சாபத்தையும் நான் வாங்க மறுக்கிறேன். அது உங்ககிட்ட தான் இருக்கு, அது உனக்கு தான் சொந்தமானது அப்படின்னு சொல்றாரு. அப்போதான் அந்த மனிதன் தன்னுடைய தவற உணர்றான். உணர்ந்து புத்தரோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறான். யாராவது உங்களை திட்டினா அது அவங்களுடைய குணம், உங்களுடைய குறை கிடையாது. அவங்க தர விஷயத்த நீங்க ஏன் கை நீட்டி வாங்கணும்? கூலா நடந்து போயிட்டே இருங்க. அடுத்த அக்ரிமெண்ட் இதுதான், டோன்ட் மேக் அசம்ஷன். அதாவது எதையும் நீங்களாவே அசியூம் பண்ணிக்காதீங்க, யூகிக்காதீங்க, கற்பனை செய்து கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய மனசு இருக்க, அது உலகத்திலேயே மிகப்பெரிய கற்பனை தொழிற்சாலை. ஒரு சின்ன விஷயத்த வச்சுக்கிட்டு உலகமாக கதையை அது ரெடி பண்ணிடும். உதாரணத்துக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்றாங்க, அதுல ப்ளூ டிக் காட்டியும் ரிப்ளை பண்ணல. உடனே நம்ம மனசு என்ன நினைக்கும்? அவன் நம்மள வேணுனே அவாய்ட் பண்றான், ரொம்ப திமிர் பிடிச்சவன் அப்படின்னு மனசு யோசிக்க ஆரம்பிக்கும். நாமளே ஒரு கதையை உருவாக்கி கோவப்பட்டு அவன் கூட சண்டைக்கு போவோம். ஆனா நிஜத்துல அவன் ஏதோ எமர்ஜென்சில மெசேஜ் பார்த்துட்டு ரிப்ளை பண்ண முடியாம போயிருக்கலாம். நாம ஏன் இப்படி தவறா கற்பனை பண்றோம்? ஏன்னா மத்தவங்க கிட்ட ஓப்பனா கேள்வி கேட்க நமக்கு தைரியம் இல்லை. உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? தயங்காம அவங்க கிட்ட போய் நேரா கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. நீங்களே கற்பனை பண்ணி நீங்களே அசியூம் பண்ணி செய்யற தவறான புரிதல்கள் தான் உலகத்துல பல உறவுகள் உடையறதுக்கு காரணமா அமையுது. ஸோ இனிமே நோ அசம்ஷன், ஒன்லி டைரக்ட் கம்யூனிகேஷன். நேரா போய் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் இந்த கதையை உதாரணமா சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். ஒரு மிட் நைட்ல ஒரு சிறுவனுக்கு விபத்து ஏற்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கான். எமர்ஜென்சி சர்ஜரிக்காக ஒரு புகழ்பெற்ற மருத்துவர் வரவழைக்கப்படுறாரு. அவர் அந்த ஹாஸ்பிட்டல்ல என்ட்ரானதுல இருந்து அந்த சிறுவனின் தந்தை டாக்டரை பார்த்து கத்த தொடங்கினார். உங்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? என் மகன் சாக கிடக்குறான், நீங்க இவ்வளவு லேட்டா வரீங்க, உங்களுடைய மகனுக்கு இந்த நிலைமைனா நீங்க சும்மா இருப்பீங்களா அப்படின்னு அவர் பாட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. டாக்டர் எதுவுமே சொல்லாம சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போயிடுறாரு. சில மணி நேரம் கழிச்சு ஆபரேஷன் தியேட்டர் இருந்து வெளியே வராங்க. உங்களுடைய பையன் பிழைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்க இருந்து வேகமா கிளம்பிடுறாரு. அந்த பையனுடைய அப்பா ஏதோ சொல்லணும்னு கிட்ட வர்றாரு, அதையும் அவர் மதிக்காம கிளம்பி ஃபாஸ்டா போயிடுறாரு. அப்போ அந்த பையனோட அப்பா நர்ஸுகிட்ட சொல்றாங்க, என்ன மனிதர் இவர், இவ்வளவு திமிர் பிடிச்சதா இருக்காரு, கொஞ்சம் கூட மரியாதையே தெரியல, நான் பேச போறேன் அதை கேட்க கூட ஒரு டைம் இல்லையா, இவ்வளவு ஃபாஸ்டா போறாரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த நர்ஸ் கண்ணீரோட சொல்றாங்க, சார் இன்னைக்கு காலையில தான் அவருடைய ஒரே மகன் விபத்துல இறந்துட்டாரு. அவனோட இறுதி சடங்குல இருந்தவர் தான் நாங்க அவசரமா வர வச்சோம். உங்க மகனை காப்பாத்தான் அவரு தன்னுடைய மகனின் பிணத்தை தாண்டி அவரு ஓடி வந்திருக்காரு. இப்போ திரும்பவும் அந்த பையனோட இறுதி சடங்குக்காக தன்னுடைய பையனை அடக்கம் செய்யறதுக்காக தான் அவருடைய அப்பா இவ்வளவு வேகமா போறாரு அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த பையனுடைய தந்தையால பேசவே முடியல, வாயடைச்சு போய் அழுதுட்டு நிக்கிறாரு. நாம ஒருத்தரை பத்தி எதுவுமே தெரியாம நம்ம மனசுக்குள்ள தப்பு தப்பா கற்பனை பண்ணிக்கிறோம். உண்மை என்னன்னு தெரியாம யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. இப்போ கடைசியா மிக முக்கியமான ஒரு 4வது ரூல், ஆல்வேஸ் டூ த பெஸ்ட். எப்பவும் உங்களால முடிஞ்ச சிறந்ததை செஞ்சுக்கிட்டே இருங்க. இதுவரை நம்ம பார்த்த இந்த 3 ரூலையும் உங்களால 100% பர்ஃபெக்டா பண்ண முடியலனா கூட பரவாயில்ல, ஆனா இந்த 4வது ரூலை மட்டும் நீங்க விடாம பிடிச்சுக்குங்க. எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஒஸ்டான சிச்சுவேஷன் இருந்தாலும் சரி, உங்களால முடிஞ்ச அந்த நேரத்துல என்ன பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்க. இங்க ஒரு மிக முக்கியமான விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுடைய பெஸ்ட் அப்படிங்கிறது எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. நீங்க உடம்பு நல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்கும்போது உங்களுடைய எனர்ஜி லெவல் வேற மாதிரி இருக்கும், உங்களுடைய அவுட்புட் உங்களுடைய பெஸ்ட் வேற மாதிரி இருக்கும். ஆனா உங்களுடைய உடல்நிலை சரியில்லாம போனாலோ இல்ல உங்க மனநிலை சரியில்லாத சூழ்நிலையிலயோ உங்களுடைய பெஸ்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, அந்த நேரத்துல அந்த சூழ்நிலையில உங்களால என்ன பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அதை நீங்க கொடுங்க. அதுக்கப்புறம் அதோடைய ரிசல்ட் எப்படி வந்தாலும் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தாது, நாம வருத்தப்படவும் மாட்டோம். நாம நம்ம கடமையை கரெக்டா செஞ்சுட்டோம் அப்படிங்கிற ஆத்ம திருப்தி இருக்கும். மற்றவங்க கூட உங்களை கம்பேர் பண்ணாம உங்களுடைய பெஸ்ட்டை நீங்க கொடுத்துட்டே இருங்க. உங்களுடைய வாழ்க்கை
தானா மாறும். ஒரு வயதான கார்பெண்டர் ஒரு பெரிய பில்டர் கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்காரு. பல வருஷங்களா விசுவாசமா இருக்காரு. ஒரு நாள் அந்த பில்டர்கிட்ட போய், ஐயா எனக்கு வயசாயிடுச்சு. நான் வேலையில இருந்து ஓய்வு பெற்று என்னுடைய குடும்பத்தோட நான் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண விரும்புறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த பில்டருக்கு ஒரு நல்ல ஒரு வேலையாளை இழக்கிறதுல மிகப்பெரிய வருத்தம். அந்த கார்பெண்டர் சொல்றாரு, ஒரு கடைசி உதவி கேட்கிறேன். தயவு செய்து எனக்காக நீங்க அதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த வீட்டை மட்டும் நீங்க கட்டி கொடுத்துட்டு நீங்க கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லி ப்ராஜெக்ட கொடுக்குறாரு. தச்சரும் சரி ஓகே அப்படின்னு சம்மதிக்கிறாரு. ஆனா அந்த கார்பெண்டரோட கவனம் எல்லாமே வேலையில இல்ல. எப்படியாவது கடமைக்கு முடிச்சுட்டு நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போயிடணும் அப்படின்ற ஆர்வத்துல அவரோட வேலைகளை அரைகுறையா செஞ்சு முடிக்கிறாரு. அவசர அவசரமா கட்டி முடிக்கிறாரு. அந்த வீட்டை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பில்டர் அந்த வீட்டை வந்து பாக்குறாரு. கையில ஒரு சாவி குத்தை எடுத்து அந்த தச்சர்கிட்ட கொடுக்குறாரு. இது இத்தனை நாள் நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கான என்னுடைய பரிசு இந்த வீடு தான். இனிமே இந்த வீடு உங்களுடையது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுக்குறாரு. தச்சர் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாரு. ஐயோ இந்த வீடு எனக்கா? நான் வாழ போறேனா? இதை முதலே தெரிஞ்சுதான் இந்த வீடை இன்னும் ரொம்ப அழகா இந்த வாழ்க்கையிலே மிக சிறந்த வீடா அதை கட்டியிருப்பேனே அப்படின்னு நினைச்சு வருந்துறாரு. நாம செய்யற சின்ன வேலையா இருந்தாலும் சரி, அதுல நம்மளுடைய 100% பெஸ்ட்டை கொடுக்கணும். ஏன்னா நாம இன்னைக்கு உருவாக்குற வாழ்க்கை தான் நாளைக்கு நாம வாழ போற வீடு. இதுவரை நாம பார்த்த அந்த 4 உடன்படிக்கை 4 ரூல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தா கூட அதை நம்ம கரெக்டா ரெகுலரா ஃபாலோ பண்ணா நம்ம மனசுக்கு ஒரு மிகப்பெரிய அமைதியும் சுதந்திரமும் கிடைக்கும். நரகமா இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கைய சொர்க்கமா மாற்றுற சக்தி இந்த 4 அக்ரிமெண்ட்டுக்கு இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இந்த மாதிரியான புத்தகங்களும் அந்த புத்தகங்கள் சொல்ற கருத்துக்களும் நம்மளுடைய மனசை உளவியல் ரீதியா உறுதிப்படுத்தும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனாலதான் நான் தேடி பிடிச்சி நம்ம மனசை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வச்சுக்க முடியுமோ அதுக்காக உதவி செய்யற பல புத்தகங்களை தேர்ந்தெடுத்து உங்க கூட நான் பகிர்ந்துக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நம்புறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு மிக சிறந்த வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர்.